ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி எப்படி நல்ல ஸ்பாஞ்சியான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்த அரிசி. அதில் ஏராளமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி டிஃபனாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குற வியூவருக்கு அன்பான ரெக்வஸ்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ முழுவதும் பார்த்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கருப்பு கவுனி அரிசியை 5 முறை நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் கருப்பு கவுனி அரிசி. அந்த தண்ணியோட கலர் இப்படி தான் இருக்கும். அதில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ 5 முறை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதுக்கு உளுந்து சேர்க்கணும் இல்லையா? அதனால் இந்த கப்பில் நான் 3 கப் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அரை கப் மட்டும் உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உளுந்தையும் 4 முறை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமே இது கூடவே சேர்த்துக்கலாம். அரிசி 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த உளுந்தை சேர்க்க போகிறோம். இப்போ அலசிட்டு உளுந்தை இதில் சேர்த்துடலாம். இந்த உளுந்தை அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இருக்கட்டும், 1/2 அன் ஹவர் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ உளுந்தும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம இதை அரைக்கணும். இந்த தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியில் தான் சத்துக்கள் இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் கொஞ்சமாக அரைக்கிறனால மிக்சியில் அரைக்க போகிறேன். இங்கே நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சா போதும். அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். ஒரு முறை நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதையை 8 hours புளிக்க வைக்கணும். இப்போது 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தனியாக தோசைக்கு கலக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் தண்ணி விட்டு கரைப்போம் இல்லையா, அதுக்காக. இட்லிக்காக இந்த மாவு பதத்தை அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இதில் இட்லி ஊற்றினோம்னா நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்போது மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இட்லியை ஊற்றிடலாம். அஞ்சுலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ இட்லி பாட் பொறுத்து அது வேகிற டைம் எல்லாமே. ஸோ குத்தி பார்த்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இட்லி எடுத்துடலாம். இப்போ தோசையும் ஊற்றிடலாம். தோசை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக வருதுன்னு. நம்ம நார்மல் அரிசி மாவு போலவே தான் சூப்பராக வரும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். ஸோ குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி, மில்லட் அரிசிகளை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிஃபனை நம்ம செஞ்சு கொடுக்கறது நல்லது. பாருங்கள், எப்படி சூப்பராக கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா பஞ்சு போல் தட்டில் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. கார சட்னி, பொடி அல்லது தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.